விதைப்பு. ஒரு ஹெக்டருக்கு 500 கிராம் விதைகள் போதுமானது. நீர் நிர்வாகம். வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். செடிகளை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழைக்காலங்களில் நீர் பாய்ச்ச வேண்டியதில்லை. மழை இல்லாத நாட்களில் வாரம் 2 முறை நீர் பாய்ச்சுதல் அவசியமாகும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. ஆண் பெண் செடிகளை நீக்கியவுடன் செடி ஒன்றிற்கு 50 கிராம் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை 2 மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும். மேலும் செடி ஒன்றிற்கு 20 கிராம் அசோஸ்பைரில்லம் அல்லது பாஸ்போபாக்டீரியா கொடுக்க வேண்டும். உரம் இட்ட பின் நீர் பாய்ச்ச வேண்டும். நுண்ணூட்டச்சத்து. துத்தநாக சல்பேட் 0.5%, போரிக் அமிலம் 0.1% கலவையினை நடவு செய்த 4வது மற்றும் 8வது மாதத்தில் தெளிப்பதன் மூலம் வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிகரிக்கின்றது. இயல்பாக நிலத்தின் மண்ணோடு அமைந்துள்ள உரங்களே இவற்றின் வளர்ச்சிக்கு ஏற்புடையதாகின்றன. எனினும் மாட்டுச்சாணம், கோமியம், சமையலறை கழிவுகள் ஆகியவற்றை சாதாரண இயற்கை உரமாக பயன்படுத்தலாம். சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ், அமோனியம் சல்பேட் ஆகியவற்றையும் மாதம் ஒரு முறை சேர்த்து வந்தால் ஓராண்டினுள் அதிகமான பலனை தரும். உரமிடுதல். அடியுரம் இடும்போது குழிக்கு 10 கிலோ தொழு உரம் இட வேண்டும். மரம் ஒன்றுக்கு 50 கிராம் தழைச்சத்து தரவல்ல 110 கிராம் யூரியா, 50 கிராம் மணிச்சத்து தரவல்ல 315 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 50 கிராம் சாம்பல் சத்து தரவல்ல 80 கிராம் பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். நடவு செய்த 3வது மாதம் முதல் 2 மாதங்களுக்கு ஒரு முறை இட வேண்டும். மரம் ஒன்றுக்கு 20 கிராம் அசோஸ்பைரில்லம், 20 கிராம் பாஸ்போபாக்டீரியா உயிர் உரங்களை நடவின் போதும் நடவு செய்த 6வது மாதமும் இட வேண்டும். பின்செய் நேர்த்தி. செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் போது 15 முதல் 20 பெண் செடிகளுக்கு ஒரு ஆண் செடியை நட வேண்டும். ஒரு குழியில் ஒரு பெண் செடியை விட்டுவிட்டு இதர ஆண் பெண் செடிகளை நீக்க வேண்டும். கோ 3 மற்றும் கோ 7 போன்ற இருபால் ரகங்களில் இருபால் பூக்கள் கொண்ட மரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பெண் மரங்களை நீக்கிவிட வேண்டும். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. நூற்புழு. நாற்றங்காலில் நூற்புழு தாக்குதலை தடுக்க ஒரு பாலித்தீன் பையில் 1 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தை இட வேண்டும். வேர் அழுகல் நோய். நீர் தேங்கியுள்ள இடங்களில் வேர் அழுகல் மற்றும் வாடல் நோய் ஏற்படலாம். நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும்.